இன்றைக்கி பக்கத்து வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதில் முக்கியமாக குழு வாங்குறவங்க, வட்டிக்கு வாங்குறவங்க மட்டும் தயவுசெய்து இதை இதில் வீடியோவை கடைசி வரலையும் கவனமாக பாருங்கள். மேலே தள்ளி விட்டுறாதீங்க. வட்டிக்கு வாங்கியிருப்பாங்களாட்டிருக்குது. வட்டிக்கு அந்த ஆள் சும்மா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கொடுக்குறப்ப கம்மி வட்டின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா சரி கம்மி வட்டின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. இப்போ பணம் கேட்குறப்போ அதிக வட்டி சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா எங்கே போவாங்க? வயசானவங்க பாவம் தானே. அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டார். இந்துசு தான், இறந்துட்டாங்க. இப்போ அந்த வயசான அம்மா அவங்களுக்கு உண்டானதான் நான் கொடுக்க முடியும். இந்த அம்மா போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. டார்ச்சர் பண்ணாமல் அக்கம் பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் சண்டைக்கு போயிருக்காங்க. ஒரு வயசான அம்மாட்ட இவ்வளோ சண்டை இவ்வளோ வட்டி வாங்குறியே, உங்களுக்கு கொஞ்சம் மனச்சாட்சி இல்லையான்னு அவங்க சத்தம் போட்டு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த அம்மா நின்றுருக்குது, பணம் கொடுத்தது நான், நீங்கள் எதுக்கு கேட்குறீங்கன்னு சொல்லி தேவையில்லாதெல்லாம் பேசியிருக்காங்க. தேவையில்லாதெல்லாம் பேசணுன்னு என்னாச்சு, ஒன்றுக்கு ஒன்று வாய் வார்த்தை இல்லை, அவங்க கெட்ட வார்த்தையில் பேச, இந்த அம்மா கெட்ட வார்த்தையில் பேச, ஒன்றுக்கு ஒன்று சண்டை உண்டாயிருச்சு. அந்த அம்மாவுக்கு உதவரைக்கும் யாரும் இல்லை. ஏதோ ஒரு அவசரத்துக்கு போய் வாங்கிட்டாங்க. கடைசியில் அப்படி இப்படி சண்டை உண்டாமல் யாரோ ஒருத்தர் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கே தெரியாமல் போலீஸ் ஃபோன் பண்ணிட்டாங்க. நல்லா கேளுங்க. போலீஸ் வந்த உடனே என்ன ஆகிப்போச்சு, என்ன பிரச்சனை கேட்குறப்ப அந்த அம்மா அழுதுட்டு இந்த மாதிரி என்கிட்ட கம்மி வட்டிக்கு தான் கேட்டால் சொன்னாங்க. இப்போ அதிக வட்டி கேட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. நான் வட்டி நிறைய கொடுத்துட்டேன். இப்போ என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. என்கிட்ட பணம் இல்லை, எனக்கு யார் கொடுக்குறா? எனக்கு 2 பொண்ணு தான். என் பொண்ணுங்களுக்கு கட்டி கொடுத்த இடம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்ககிட்டையும் நான் கேட்க முடியாது. நான் ஏதோ கஷ்டப்பட்டு நெல் மில்லுக்கு போய் அரிசி தவிடு புடச்சி தான் நான் சம்பாதிக்கிறேன்னு சொல்லி அந்த அம்மா அழுதாங்க. அப்போ வட்டி முதல்ல காண போட்டு பார்க்குறப்ப வட்டி கொடுத்தவங்க ஏகப்பட்ட வட்டி நிறைய வாங்கிட்டாங்க. போலீஸ் அவங்கள உடனே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கடைக்கு சீல் வச்சு விட்டாங்க. கடைக்கு சீல் வச்சு இனிமேல் 1 ரூபா கூட அந்த அம்மாட்ட நீ வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கடையை சீல் வச்சு விட்டாங்க. அந்த அம்மாட்ட இனிமேல் இது கேட்க மாட்டேன், எந்த டார்ச்சர் பண்ண மாட்டேன், யார்கிட்ட அதிக வட்டி வாங்க மாட்டேன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து வாங்கிட்டாங்க. கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கப்புறம் அந்த அம்மாவை போய் டார்ச்சர் பண்ண மாட்டேன், நான் பணம் கேட்க மாட்டேன்னு சொல்லி இந்த அம்மா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. கடைசியில் வச்சுட்டாங்க. அவங்களுக்கு தண்டனை எத்தனை நாள் தெரியுங்களா? 3 மாதம் கடை தான் இருக்கக்கூடாது. இது எங்கே நடந்தது தெரியுங்களா? பள்ளிவளத்தில் நடந்தது. ஈரோடு பள்ளிவளத்தில் நடந்தது. சரிங்களா? இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? நாங்கள் துணியெல்லாம் கொண்டு போவேன், நைட்டி சேலை இதெல்லாம் கொண்டுட்டு போவேன். அதை கொண்டுட்டு போகிறப்போ அங்கெல்லாம் நிறைய எங்கிட்ட வாங்குவாங்க. இந்த மாதிரி நான் பணத்துக்கு போகலாம், துணி கொண்டு போகலான்னு சொல்லி போகிறப்ப தான் நான் எனக்கு காசு கொடுக்குற பொண்ணு வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் தான் இந்த பிரச்சனை நடந்தது. அதை நான் பார்த்துட்டு வந்தேன். தயவுசெய்து யாராக இருந்தாலும் வட்டிக்கு வாங்கி கேவலப்பட்டு நிற்க வேணாம். ஏன்னா வட்டி வாங்கணுங்க சந்தோஷமாக இருப்பாங்க, வட்டிக்கு கொடுத்தவங்க இதில் தெருவில் நின்று தான் அழுகணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. வட்டிக்கு வாங்கணுங்க சந்தோஷமாக இருப்பாங்க. வட்டியை கொடுத்துட்டு பசி பட்டினி தெருவில் தான் நாம் நிற்கணும். அது மட்டும் இல்லை, ரொம்ப கேவலம் பிரச்சனை. தேவைங்களா? ஏதோ போலீஸ்கார் நல்லவங்களாக இருக்க போய் அந்த அம்மாவுக்கு நல்ல ஒரு வழி காட்டிட்டாங்க. தயவுசெய்து யாராக இருந்தாலும் வட்டிக்கு வாங்காதீங்க, பார்த்துருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.